அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுணா, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் எங்கூர் பெருந்துறையில் ஃபர்ஸ்ட் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு விமர்சனம் செய்ய போகிற புத்தகம் சு செல்லப்பா அவர்கள் எழுதிய வாடிவாசல்ங்கிற நூல். வாடிவாசல்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஜல்லிக்கட்டு தாங்க. ஜல்லிக்கட்டை சில பேர் நேர்லேயே பார்த்துருப்போம், சில பேர் தொலைக்காட்சி வழியாக பார்த்துருப்போம். தொலைக்காட்சி வழியாக பார்க்கும்போதும் அந்த காளையுடைய தோற்றம், அந்த மாடுபிடி வீரர்களுடைய திறமைன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதையே இன்னும் நேரில் பார்த்தா சிறப்பாக இருக்கும்னு ஆசைப்படுவோம். அந்த ஜல்லிக்கட்டையே நம்ம கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய இந்த புத்தகம் தான் சு செல்லப்பா அவர்கள் எழுதிய வாடிவாசல்ங்கிற நூல். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே இந்த கதையுடைய கதாநாயகன் பிச்சி, அடுத்ததான் அந்த பிச்சியுடைய மச்சான் பேர் மருதன், அடுத்ததாக ஒரு வயதானவர் இருக்கார். அவருக்கு இந்த கதையில் எந்த ஒரு பெயரும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, கிழவன்கிற பேர் மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பாங்க. நாலாவதாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய ஜமீன்தார் ஒருத்தர் இருக்கார். இந்த 4 கதாபாத்திரத்தை விட மிக முக்கியமான கதாபாத்திரம் இந்த ஜமீன்தாருடைய காரிக்காலைங்க. ஒரு செல்லாய் ஜல்லிக்கட்டுங்கிற ஜல்லிக்கட்டு இருக்குது. காளை அடக்குனா இந்த ஜல்லிக்கட்டை தாண்டா காளை அடக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஜல்லிக்கட்டு. இந்த செல்லாய் ஜல்லிக்கட்டுக்காக நம்முடைய கதாநாயகன் பிச்சியும் மருதனும் வராங்க. வெயில் சுட்டெரிக்கிற நேரம், கூட்டமே அலமோதுது. மாடுபிடி வீரர்கள்லாம் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தா பிச்சியும் மருதனும் ரொம்ப ஏனாபம் பேசுகிற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு 100 காளைகள் மட்டும்தான் இருக்குது. 2 பேரும் என்னடா இதை ஜல்லிக்கட்டை பற்றி ஏதோ பிரபலமாக பேசிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு, ஆனால் எதுவுமே இல்லையே, 100 காளைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஏளனமாக பேசுகிறாங்க. இவங்க பேசினதை கேட்டுட்டு இருந்த ஒரு வயதானவர் பின்னாடி இருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு. என்னப்பா இந்த ஜல்லிக்கட்டை போய் இவ்வளோ சாதாரணமாக பேசிட்டீங்க, வர்ற காலையில் 500ல் 1 குறைஞ்சா கூட நீங்கள் என்னன்னு கேளுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஜல்லிக்கட்டு. சுற்று வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா கலைகளும் இந்த ஜல்லிக்கட்டில் தான் விடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க இந்த வயதானவர். நாங்கள் உசிலனூர்லேருந்து வரோங்க ஐயா அப்படின்னு இந்த பிச்சி சொல்கிறாங்க. உசிலனூரா? உசிலனூரில் ஒரு சிறப்பான மாடுபிடி வீரர் இருந்தார், அவர் பேரு கூட ஏதோ வரும் அப்படின்னு இந்த வயதானவர் யோசிக்கிறாரு. அவர் தான்ப்பா இந்த ஜல்லிக்கட்டில் இந்த ஜமீன்தாரோடைய காலையினால் குத்துப்பட்டு இறந்து போயிட்டார். அவர் பேரு கூட ஏதோ அப்படின்னு யோசிக்கும்போது பிச்சிக்கும் மருதனுக்கும் தெரிஞ்சது அது யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் மருதன் அவருடைய காதுகிட்ட போய் மெதுவாக மருதன் வந்து சொல்கிறாங்க, அவர் பேர் அம்பளித்தேவனுங்க ஐயா, அவருடைய மகன் தான் இந்த பிச்சி அப்படின்னதையும் பிச்சிக்கு தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தந்தை இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஜமீன்தாருடைய காலையில் அடிபட்டு தான் இறந்து போயிட்டார். அவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஒரு வாக்கு கொடுப்பாரு, என்னன்னா இந்த காளையினால் அடிபட்டு தான் இறந்து போயிட்டான்னு தன்னுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த காளை எப்படியாவது வெற்றி அடைஞ்சிட்டு அதை அடக்கி வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய ஆசையுமோ அந்த காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடமும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக வந்திருக்காங்க பிச்சியும் மருதனும். இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த செய்திகள் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார் ஆகட்டும், அங்கே வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள்னு எல்லாத்தோட காது பக்கமும் போயிடுது. அந்த கூட்டத்தில் ஒரு பக்கம் என்னென்னா தன்னுடைய அப்பாவை கொன்றுச்சு அப்படிங்கிறதுக்காக வெறியோட அந்த காளையை அடக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பான்னு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லைப்பா இந்த காளையோடைய வலிமை தெரிஞ்சவன் மறுபடியும் அதை அடக்கணும்லாம் வந்திருக்க மாட்டான், 4 பேர்த்தோட ஒருத்தனா வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பான்னு இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. அப்போ சலங்க சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஜமீன்தார் தன்னுடைய காளையை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காளை பின்னாடியே ஒவ்வொரு காளையாக 10 காளையாக 10-15 காளை வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ அந்த வயதானவர் இந்த ஒவ்வொரு காளையை பற்றின குணாதிசயங்களும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி தாவும், அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்க போகுதுங்க. வாடிவாசல் திறக்குது. ஒவ்வொரு காளையாக விட்டுட்டு இருக்காங்க. விட்ட கொஞ்சம் காளையிலேயே 2 காளையை இந்த பிச்சி ரொம்ப அற்புதமாக பிடிச்சிடுறாங்க. இதை பிடிச்சதை பார்த்துட்டு முதல் காளையை பிடிச்சதுக்காக 5 ரூபாயும் 2வது காளையை பிடிச்சதுக்காக 10 ரூபாயும் கொடுக்குறாங்க. இதோடைய மதிப்பு ஏன் குறைவாக இருக்குதுன்னா இது 1959லேயே எழுதப்பட்ட நூலுங்க. அடுத்ததாக விடப்போகிறது ஜமீன்தாரோட காலை. ஜமீன்தாரும் ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த 2 காளையை இவ்வளவு அற்புதமாக பிடிச்சவன் தன்னுடைய காலையும் பிடிச்சி தன்னுடைய பேருக்கு ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்திடுவானோ அப்படின்னு ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த ஜமீன்தாரோட காளையை விட போகிறாங்க. வாடிவாசலும் திறந்தாச்சு. ஜமீன்தாருடைய காலை அப்படியே போய் வேகமாக வருது. அது வரும்போதே எல்லாரும் அதைய கருப்பு பிசாசு வருது, கருப்பு பிசாசு வருதுன்னு ரொம்ப சத்தமாக கத்துறாங்க. அதோடைய தோற்றம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா அந்த கொம்பில் 2 பவுன் தங்கம் வச்சு கட்டக்கூடிய
அந்த பட்டு துணி வந்து கட்டியிருக்காங்க. கழுத்தில் மாலையும் நெத்தியில் பொட்டுன்னு வண்ணங்கள்லாம் பூசி ரொம்ப சிறப்பாக அதை அலங்கரிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் பெரிய திமிழுடனும் கூர்மையான கொம்புடனும் பார்க்கறக்கே ரொம்ப ஆக்ரோஷமான விதத்தில் இந்த காளை வெளியே வருதுங்க. பிச்சியும் அதை அடக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறான். அந்த காளையினுடைய கொம்புக்கு நேராக பிச்சி நிற்கிறான். வாளுக்கு நேராக இந்த மருதன், பிச்சியுடைய மச்சான் மருதன் நிற்கிறாங்க. மருதன் வந்து வாழை ஜாடையாக தொட்டதும் அந்த காலை மருதன் மேலே வந்து பாயறக்கு பார்க்குது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பிச்சி அந்த காளையினுடைய திமிழ் மேலே வலது கையை போட்டு நெஞ்சோடு சேர்த்து நெருக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அந்த காளையோடைய தலை வந்து கீழ் நோக்கி அழுத்தப்படுது. உடனே இந்த காளை தன்னுடைய யுக்தியை மாற்றிட்டு 4 காளையும் தூக்கி உயர பாயுது. ஆனால் பிச்சி அந்த பிடியை விடவே இல்லை. இந்த காளையோடு சேர்ந்து இவனும் வந்து மேலே போகிறான். அது எல்லாரும் இன்னைக்கு கிழக்கத்தையும் செத்துட்டாண்டா, இப்படியோ மாடு குத்த போகுது, அவன் இறக்கத்தான் போகிறான் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அவன் அந்த திமிலை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான். 2வது தவுது அதுவும் விடாமல் ரொம்ப நெருக்கமாக பிடிச்சிக்கிறான். 3வது தவுது அப்படியே புழுதியெல்லாம் கிளம்புது. அந்த களத்தில் இருக்கவங்க யாருமே தெரியாத அளவுக்கு மண்ணை வாரி அடிக்குது. எல்லாரும் என்னடா இந்த திமிலை விட்டுருவானா இல்லை பிடிச்சிக்கிட்டே இறங்கிடுவானா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் இவன் இந்த மேலே போகும்போது கையை விட்டுருவான். ஆனால் கீழே வரும்போது அந்த காலை எப்படியும் சமாளித்து தரையில் காலை ஊனி நின்றுறான். எல்லாரும் கிழக்கத்தையும் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படியோ அந்த காளையிடம் போராடி அந்த பட்டு துணியும் உருவிட்டு அதே இடத்துல சோர்வடைஞ்சு விழுந்துடுறான். எல்லாரும் கிழக்கத்தையும் ஜெயிச்சுட்டான், பிச்சு ஜெயிச்சுட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஜமீன்தாரோட காலை தோத்துருச்சு, மண்ணை கவிரிச்சுடா அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த காலை தன்னை அடக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தோட இந்த பிச்சியை வந்து தாக்க பார்க்குது. ஆனால் இந்த மருதன் வந்து அந்த பிச்சி எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பக்கமாக திசை திருப்ப பார்க்குறான். அப்போ அந்த காளையினுடைய கொம்பு இந்த பிச்சியினுடைய தொடையை வந்து கீறிடுது, ரத்தம் வழிஞ்சு ஓடுது. ஊர் மக்கள் எப்படியோ இந்த பிச்சியை காப்பாற்றிடுறாங்க. மருதனும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ இந்த பிச்சியை வந்து மருத்துவமனை கொண்டுட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பிச்சி வந்து அதையில் எதுவும் பொருட்படுத்தாமல் நான் வந்து ஜமீன்தாரை தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவனுடைய ஆசைப்படியே ஜமீன்தார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜமீன்தார் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோடு இருக்கான். தன்னுடைய காலை தோத்துடுச்சு, இந்த பிச்சி வந்து தன்னுடைய காலையை தோக்கடிச்சுட்டான், வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிச்சை வந்து அந்த ஜமீன்தார்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளுக்காகவோ பரிசுக்காகவோ நான் இங்கே வரல. தன்னுடைய அப்பா வந்து இறக்கும்போது ஒரு வாக்கு கொடுத்தாரு, தன்னை கொன்ற இந்த காளை வந்து எப்படியாவது நீ அடக்கி வெற்றி அடைஞ்சிடணும், தன்னுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தின அந்த காளையை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த காளையை அடக்கினேன், மற்றபடி எதுவும் இல்லை, இந்த பரிசுக்காகலாம் எதுவும் நான் ஆசைப்படல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து விலகிடுறாங்க. அப்போ மருதன் பிச்சியை பார்த்து நீ சாதிச்சிருடா, எப்படியோ இந்த காளையை அடக்கி நீ வெற்றி அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சியோ கண் கலங்கி நிற்கிறான். தன்னுடைய வெற்றியை நினச்சி தனக்கு அப்பாவுக்கு கொடுத்த அந்த வாக்கையும் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். இதோட இந்த கதை முடியுதுங்க. இந்த ஜல்லிக்கட்டு பற்றின இந்த வாடிவாசல்ங்கிற கதை நம்ம இந்த ஜல்லிக்கட்டையே ஒரு கண் முன்னாடி நிறுத்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமான கதை. நீங்கள் எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த நூலை வந்து வாசிப்பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய பல நூல்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் படித்து நம்மளுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் மாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.